தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம Asus Zenfone 4 செல்ஃபியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. ஃபோனோட பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் பேனலில் இருக்குது. ஃபோனோட பாட்டமில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் மற்றும் பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் இயர்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் 5.5 இன்ச் ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.5D கவுட் கிளாஸோட கவர் ஆகுது. டிஸ்பிளேக்கு கீழே ஹோம் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட இரண்டு சைட்லேயும் வந்து நேவிகேஷன் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த Zenfone 4 செல்ஃபியில் அவங்க Snapdragon 430 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதோட 3GB ரேம் மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. Zenfone 4 செல்ஃபியை பொறுத்தளவில் 2 சிம் கார்டுகள் மற்றும் ஒரு மெமரி கார்டு வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது. ஸோ நீங்கள் 2 சிம் கார்டுகள் மற்றும் ஒரு மெமரி கார்டு வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற பேட்டரியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபோனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 3000 mAh அப்படிங்கிறது ஒரு கம்மியான அளவு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தளவில் ஹோம் பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அதோட ரெஸ்பான்சிங் டைம் வந்து இப்போ உள்ள ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்தளவில் ZenUI 4.0 ஆண்ட்ராய்டு நூகாட் பேஸில் வந்து இயங்குது. Asus பொறுத்தளவில் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதில் எக்கச்சக்கமான பிளாட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் வந்து இவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மல்டி டாஸ்கிங்கை பொறுத்தளவில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் வந்து எந்த விதமான திணறலும் இல்லை. அதே நேரத்தில் ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளாண்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து லேக் வந்து தெரியுது. இந்த மொபைலில் 13 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து செல்ஃபிக்கும் வந்து 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் கேமராவில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவுக்கு இவங்க ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லோ லைட் கண்டிஷன்ஸ்லையும் வந்து நம்முடைய செல்ஃபியை வந்து சூப்பராக எடுக்க முடியும். இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட சாம்பிள் இமேஜஸை இப்போ நம்ம பார்க்கலாம். செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறது மூலமாக நம்முடைய பியூட்டி லெவலை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வேறு எஃபெக்ட்லேயும் வந்து நம்முடைய ஃபோட்டோஸை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். பேட்டரியை பொறுத்தளவில் நார்மலான யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் வந்து சார்ஜ் நிற்கிது. இந்த ஃபோன் வந்து 10,000 ரூபாய் விலையில் வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து பெரிய லெவலில் வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு Asus கம்பெனியோட ஃபோன் வந்து பிடிச்சிருந்து டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் உள்ள ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பேட்டரி சார்ஜும் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஆனால் வந்து இதற்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற Redmi Note 5 இல்லை Redmi Note 5 Pro வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனை வந்து ஒரு அந்தளவுக்கு என்னால் வந்து சஜஸ்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.